சிந்திக்கணும். நெக்ஸ்ட் உங்கள் தலைவர் யார்? இன்னி 60 வருஷம் இந்த நாடு நாசமா போயிடுச்சு. இன்னி வரும் காலத்தில் இந்த நாட்டு நாடு எப்படி நல்வழி செய்யணும் அப்படின்னு நீங்க சிந்திக்கணும். இந்த நேரத்தில் இன்னைக்கு நம்ம கூட்டணி சார்ந்த அண்ணன் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. நேற்று ஒரு மீட்டிங் வந்து அவரும் அதிமுக சார்பா சொல்லியிருக்காரு, இனி அதிமுக 10% ஓட்டு குறைஞ்சிருக்கு, அடுத்த வரும் காலம் இளைஞர்கள் காலமாக இருக்கு, அதுக்காக அனைவருமே பாடுபட வேண்டும், அதுக்காக அனைவருமே உழைக்க வேண்டும் அப்படின்னு அண்ணன் இபிஎஸ் சொல்லியிருக்கார். கேப்டன் எங்களுக்கு எல்லாருக்குமே கத்து கொடுத்தது கூட்டணி தர்மம். எங்களுக்கு கத்து கொடுத்த அந்த தர்மத்தில் விஜயபிரபு, ஏன்னா அண்ணனை வந்து அருப்புக்கோட்டையில வந்து ஒரு கல்யாணத்தை பார்த்து ரொம்ப அருமையா என்கிட்ட பேசினாரு. என் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்க, நானும் அண்ணன் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்க. எல்லா இடத்துலயும் அதிமுக நிர்வாகிகளை பார்த்து அவ்வளவு பேர் மரியாதை வைக்கிறாங்க. அந்த மரியாதை நிமித்தமா அண்ணன் சொன்ன அந்த வார்த்தைக்கு, இந்த கூட்டணி தர்மத்துக்கு இந்த விஜயபிரபாகர் சொல்றேன், அண்ணன் ஓகே சொன்னா இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சரி, அஇஅதிமுகவும் சரி, ஒரு இளைஞனா நான் வேலை பார்க்க தமிழ்நாடு முழுவதும் நான் வேலை பார்க்க தயாரா இருக்கிறேன். எந்த ஈகோ பொறாம, நீ பெரியாள் நான் சின்னால் எதுவுமே வேண்டாம். நீங்க ஏன்னா கேப்டனுக்காக நீங்க எல்லாருமே கஷ்டப்படுங்க. நீங்க எல்லாரும் கோட்டைக்கு போங்க, உங்களுக்காக தான் நான் நிக்கிறேன். இன்னைக்கு நான் உள்ள போனோம், நான் ஜெயிக்கணும், நான் கோட்டைக்கு வரணும்னு எனக்கு முக்கியம் இல்ல. எங்க அப்பாக்காக, நம்ம கேப்டனுக்காக இத்தனை தொண்டர்கள் நீங்க உழைச்சிருக்கீங்களே, அந்நியாரோட சேர்ந்து நீங்க போங்க, உங்க பின்னாடி நான் நிக்கிறேன். உங்க நிழலா நான் வேலை பார்க்க தயாரா இருக்கிறேன். அண்ணன் எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அண்ணனுக்கும் அதிமுக தலைமைக்கும் ஒரு தம்பியா, ஒரு கூட்டணி தர்மத்தில் நான் சொல்றேன், ஒரு துரும்ப என்னை நீங்க யூஸ் பண்ண நீங்க நினைச்சா கூட என்னை யூஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த கூட்டணிக்காக நான் உழைக்க தயாரா இருக்கிறேன். ஏன்னா எந்த கட்சியிலுமே இளைஞர்கள் வரலாம், ஆனா இந்த கருப்பு எம்ஜிஆரும் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி என்னைக்குமே தோக்க கூடாது. அது என்னைக்குமே மக்கள் கட்சி. இரண்டு கட்சியுமே மக்கள் கட்சி. கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும்.